இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பாஸ்கா விழாவுக்கு 6 நாட்களுக்கு முன்பு இயேசு பெத்னியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தையில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா லாவின்சை என்னும் கலப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடியில் பூசி அதனை தமது கூந்தலால் உடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடர்களுள் ஒருவரும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தோமான யூதாஸ் இஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 தினாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பாழ் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வது உண்டு. அப்போது இயேசு மரியாவை, தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழச் செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் புனித வாரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் கடந்த 40 நாட்களாக ஒரு அருளின் காலத்தை இறைவன் கொடுத்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து அதே நிலையில் இருக்கின்றதா, அல்லது மாற்றம்? இறைவன் என்னோடு இருக்கின்றார், அவருடைய வார்த்தையின்படி நான் இவ்வுலகத்தில் வாழ்வேன், அவருடைய இயல்பை நான் கொண்டிருப்பேன், அவரை உண்மையாக விசுவசித்து அவர் காட்டிய வழியில் நான் நடப்பேன் என்கின்ற மனதிடத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோமா? சற்று நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். திருப்பாடல் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கூறப்படுகிறது, எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது, எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன் என்கின்ற திருப்பாடல் ஆசிரியர் கொண்டிருந்த நம்பிக்கையை போல நாம் நம்முடைய குடும்பத்தில் எந்த ஒரு நிலையில் நாம் இருந்தாலும், கண்ணீர்கள், கலக்கங்கள், கவலைகள், குழப்பங்கள் மத்தியில் இருந்தாலும் நான் என் ஆண்டவரை பற்றி கொண்டிருப்பேன். அந்த இறைவனை கற்றுக் கொடுத்த வழியில் நான் நடப்பேன். பிறரை மன்னித்து பிறரிடமும் நான் மன்னிப்பு கேட்பேன் என்கிற மனநிலை, அந்த இறைவனுடைய இயல்பை நாம் கொண்டிருக்க திருப்பலியின் வழியாக இறைவன் ஒவ்வொருவரையுமே அழைக்கின்றார். எனவே அந்த அழைப்பை ஏற்று வழி செல்ல, ஏற்று இறைவன் முழுமையாக நம்பிக்கை வைக்க தூய ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டுவதற்காக தொடர்ந்து திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அவரே ஒளி, அவரே நம்முடைய மீட்பு, அதை அறிந்து தொடர்ந்து திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்பொழுதும் இருப்பதாக.
ஆண்டவரே, நாங்கள் கொண்டு வரும் புனித காணிக்கைகளை இரக்கத்துடன் கண்ணோக்கி அருளும். நாங்கள் பெற்ற தண்டனை தீர்ப்பு நீங்குவதற்காக நீ செய்துள்ள திறக்க செயல் முடிவில்லா வாழ்வின் பயனை எங்களுக்கு அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம்மிடமாய் ஆண்டவரிடம் நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரானதை ஏற்றுக்கொள்ள எல்லாம் நிறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் விடுதல் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். எங்களுக்கு மீட்பு அளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாட்சிமிக்க உயிர்ப்பின் நாளும் நன்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினால் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகி அழகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக உமது ஆண்மை மாணவர்கள் அணிகள் வழிபடுகின்றன. ஓம் திருமண் எக்காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் பொருளையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் தாழ்வுடன் உண்மை இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, இடத்திற்கு போற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை வழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசுவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவதாக அவர் பாடுவிட விளக்கு கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை இடத்திரண்டு செலுத்திதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்றி வருங்கள், ஏனெனில் இந்த புதிய நிலையான உடன்படிக்கையின் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரவளமும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் நினைவுகளோடு வாழ்வும் அப்பத்தை மீட்பும் கெட்டதை வகுப்பு கிடைக்கின்றோம். உம் திருமணத்திற்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே மகிழ்ச்சி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவினுடைய எங்களை ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் தாழ்மையுடன் ஒன்று ஆடுகின்றோம். ஆண்டவரே, உலகிலும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆவை வீட்டு எங்கள் துணை சசிநாதன் சதீஷ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு திருவை அன்பை நிறைவேற செய்திருடும். மேலும் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருடும். ஆண்டவரே, எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிருக்கும். சிறப்பாக இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அகஸ்டின், லோகநாதன், ஆண்ட்ரியா இவர்களுக்கு நல்லவருடன் உள்ள சுகத்தையும் குடும்பத்தையும் ஆசீர்வதையும் ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதையும் அவருடைய தேவையை நீர் அறிந்து அவர்களை கொடுத்திருடும். எப்பொழுதுமே உம்முடைய உடல் நிரப்பையும் உம்முடைய இயல்பையும் கொண்டிருந்து அதற்கு சாட்சியில் மகளாக இருக்க ஒவ்வொருவர் மீதும் வழித்தருளும். ஆண்டவரே, எங்கள் அனைவர் மீது இரக்கமாய் கடவுளை கண்டித்தாய் மரியா அவருடைய கணவரான யோசேப்பு திருத்துதர்கள் இவ்வுலகில் உகந்தவராய் நடைபெறணும். நாங்கள் இலை வாழ்வு வளர்ந்தது பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரபருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்லவனாகிய தந்தையே தூயாவியார் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். நாம் பயிற்சி நாம் அனைவரும் துணைந்து செல்வோம். புதுமையை போற்று வருக, ஆட்சி வருக, நிறைவேறுவது போல மண்ணுடைகள் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை நிச்சயங்களுக்கு தார எங்களுக்கு செய்வதை நாங்கள் எங்கள் செயலை எங்களை சோதனைப்படுத்தாதே. ஆண்டவரை தீவினை விடுவித்து எங்கள் வாழ்நாளை அமைதியை கழிவுண்டர்களும் என்றாடுகின்றோம். உதயகத்தின் நாம் பாவத்தின் போது நிறைவேற்று யாதர கலக்க வேண்டிய நலமாயிருப்போமாக. நாங்கள் அதற்கு பெறுவதற்காகவும் இவற்றாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன். என் அமைதியே உங்களுக்கு அழைக்கின்றேன். திருத்துதலுக்கு ஒளிந்தீரே. எங்கள் பாவங்களை வராமல் உமது திருவை நம்பிக்கை நோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையை வழித்தருவீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்குவோம் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்குவோம் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறியே நமக்கு கேடயமாகவும் மீட்பாகவும் மீட்பை விடுபவருமாக இருக்கின்றவர். உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே
வேண்டும். ஆண்டவரே, என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி. ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். புறப்படும், அவரது முகத்தை நாடு என்பது என் உள்ளம். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி. உமது முகத்தை எனக்கு மறைக்காதேயும், நீர் சிரம் கொண்டு அடியேனை விலக்கி விடாதேயும். நீரே எனக்கு துணை, என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளி விடாதேயும். ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஒளி, ஆண்டவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி. முகத்தை இடங்கடந்து மறைக்காதே. நான் இடர்கணுற்ற நாளிலே உமது செவியை பக்கமாக திருப்பியருளும். நான் கூவி அழைக்கும் நாளில் இறைவா எனக்கு செவி சாயும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆவியின் மறை நிகழ்வுகளால் நீர் சந்தித்து புனிதப்படுத்திய மனித மக்களின் இதயங்களை என்றென்றும் உமது அருள் காவலால் காத்திட வேண்டுகின்றோம். உமது இரக்கம் இவ்வாறு இரக்கத்தில் பெற்றுக்கொண்ட நிலையான மீட்பின் உதவிகளை உமது ஆதரவால் அவர்கள் காத்து
வழிநடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு